Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆக்சுவலாக ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனந்தராகம் சீரியலில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர் வந்து சீரியல்லேருந்து குவிட் ஆகிட்டாங்க. நான் அந்த சீரியல்லேருந்து விலக போகிறேன் அப்படிங்கிறத அவங்களே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா எனக்குமே பிக் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த சீரியலோட ஸ்டோரி இப்போ இவங்களை வச்சு தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இவங்களோட கேரக்டரை அவ்வளவு சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக சீரியலில் இவங்களால் பேச முடியாது, இருந்தாலுமே பேச முடியாட்டாலுமே அவ்வளவு என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க ஆடியன்ஸை. இப்போ நான் யாரை பற்றி பேசுகிறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம அபியை பற்றி தான். இவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா. இவங்களே சீரியலேருந்து நான் விலக போகிறேன் அப்படிங்கிறத அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட்டோட ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனந்தராகம் அப்படிங்கிற சீரியலில் நான் இன்னுமே ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட 750 எபிசோட்ஸோட என்னோட கேரக்டர்லேருந்து நான் விலகிக்கிறேன். அபி அப்படிங்கிறது என்னோட ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அபி அப்படின்னு சொல்கிற இந்த சேலஞ்சிங் கேரக்டரை ஒவ்வொரு பிட் ஆஃப் சேலஞ்சஸ்லையும் நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி நடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு நீங்கள் காட்டின அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட பார்த்தீங்கன்னா என்னோட எண்டு வந்துடுச்சு இந்த சீரியலில். என் மேலே அன்பு காட்டினவங்க எல்லாருக்கும், என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், என் கேரியரில் என் கூடையே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னமுமே நிறைய குட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. நான் அவங்க கூட சில நேரங்களில் குட் பாய் அப்படிங்கிறது ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. சீரியல்லேருந்து இவங்க அஃபீஷியலாக விலக போகிறத இவங்களே ஷேர் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அபி அப்படிங்கிற கேரக்டர்லேருந்து ஆக்டர் ஸ்வேதாவை ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் வருவாங்க. யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆகிட்டாங்க. புது கேரக்டர் வந்து அவங்க செட் ஆகுறது பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் தான். இப்போ தான் 3 மணி ஸ்லாட்டில் 3+ மேலே ரேட்டிங் கான்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க வளர்க்குறதுனால டிஆர்பியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.